நம்ம பாடியில் அவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும், ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும், மன ரீதியாக உடல் ரீதியாக. குழந்தை பிறந்தப்புறம் பால் கொடுக்கறது டைம்லே உங்களுக்கு நார்மல் டெலிவரியா நேச்சுரல் பர்த் தானே ரெண்டுமே, அதெல்லாம் இருக்கும். அதனால பல சேஞ்சஸ் நடந்திருக்கும். அந்த டெலிவரி முடிச்சுட்டு உங்களை அப்படி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருந்திருப்பீங்க, அது கேரி ஆன் ஆகி தான் நீங்கள் இப்போ இந்த நிலமையில இருக்கீங்க. உங்களுக்கு ஹெல்ப் தேவை, மெடிக்கல் ஹெல்ப் தேவை. நீங்கள் முதல்ல அதை பாருங்கள். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் போய் டாக்டரை பார்த்து எப்படி நீங்கள் ஒரு உடம்புக்கு சத்துக்காக மருந்து சாப்பிட்றீங்களோ அது மாதிரி மன ரீதியாக வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு மருந்து சாப்பிடுங்க. டாக்டரை போய் பாருங்க, டாக்டர் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம். ஓகே, நீங்க இப்ப வேலைக்கெல்லாம் போறீங்க, 2 நாள் 3 நாளுக்கு மேல நிக்க முடியல சொல்றீங்களா, அதெல்லாம் சரியாயிடும். அப்புறம் நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சீங்கன்னா முதல்ல மாதிரி நீங்களே சம்பாதிச்சுப்பீங்க. நீங்க எல்லாத்துக்கும் அவர்கிட்ட போய் கையை நீட்டி நிக்க வேண்டாம். குடும்பத்தை கொஞ்சம் கூட பெட்டரா பார்க்க முடியும். சரியா? சரி. மிஸ் வெண்ணிலா வந்து ஊர்ல இல்லை, அவங்க ஃபோனை எடுக்கலை. ஆனால் நம்ம டீம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் போய் பார்த்து கவுன்சிலிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சைக்காட்ரிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா சைக்காட்ரிஸ்ட்டையும் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம்.